Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வாரம் OMG It's Fridayல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்லாம் NEET 2024 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா வர நாட்கள் NEET 2024 சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் அரசு தரப்புல இருந்தும் அதே போல கோர்ட் தரப்புல இருந்தும் நமக்கு வரப்போகுது. So that first of all நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு சர்வே கேட்டிருந்தோம். NEET 2024 ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட உங்களோட ஒப்பீனியன் அபவுட் ரீநீட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு 3 சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீநீட் ஃபார் ஆல், எல்லாருக்குமே ரீநீட் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரீநீட் வைக்கணுமா அப்படின்றதுக்கு 32% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. நோ ரீநீட், எல்லாருக்கும் ரீநீட் வேண்டாம் அப்படின்னு 54% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. 14% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல முடியாது, கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும்? ரொம்ப காமாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ப்ரெஷரைஸ் ஆகிக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. வாட் எவர் வில் ஹேப்பன், லெட் இட் ஹேப்பன். என்ன ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆனாலும், என்ன ஒரு நியூஸ் நமக்கு வந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நினச்சிக்கணும், ஃபஸ்ட்டு திங்குங்க. செகண்டு, எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த இடத்துல பாசிட்டிவ்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரீநீட் நடக்காதுங்கிறத பாசிட்டிவ்னு சொல்லலை, ரீநீட் நடக்கணுங்கிறதையும் நான் பாசிட்டிவ்னு சொல்லலை. இப்போ நான் 400 மார்க் வாங்கியிருந்தா நீட் எக்ஸாம் திருப்பியும் வருது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அதிக மதிப்பெண்கள் வாங்குறதுக்குன்னு நினச்சி இன்னும் 1 மந்த் கழிச்சு எக்ஸாம் வைக்கிறாங்க, இல்லை 2 வீக்ஸ் கழிச்சு எக்ஸாம் எல்லாருக்குமே ரீநீட் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா உடனே 400 மார்க்லேருந்து 600 மார்க் போகிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுல களத்தில் குதிப்பேன். அதே ஒரு 650 மார்க் நான் வாங்கியிருந்தேன்னா ரீநீட் வராமல் இருக்கிறது தான் எனக்கு பாசிட்டிவ். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ரீநீட் வரலை அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஒருவேளை ரீநீட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 அப்செட் ஆகிடும். பட் ஸ்டில் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாசிட்டிவ் அப்படிங்கிறது முடிவு எப்படி இருந்தாலும் அதை நம்ம நேர்மறையாக எடுத்துக்கணும். எவ்வளோ மதிப்பெண்களில் நம்ம இருந்தாலும் முடிவு எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கூடிய மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணுங்க. ரேஷ்னல், திங்க் ரேஷ்னல். ஸோ நம்ம பகுத்தறிவாக யோசிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் இருக்கேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில், போன வாரம் போட்ட வீடியோவில் ரீநீட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை 8 ரீநீட் எல்லாருக்கும் வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே எனக்கு குற்ற உணர்ச்சியெலாம் வந்துடக்கூடாது. ஐயோ நான் சொன்னது நடக்கலை, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு நான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. நான் ஸ்ட்ரெஸ் ஆனால் யாருக்கு பிரச்சனை? எனக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் தான் பிரச்சனை, வேறு யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ஒருவேளை எனக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்டு, நான் கவனிக்காத ஒரு பாயிண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மேற்கோள் காட்டப்பட்டு அதனால் ரீநீட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் செந்தில்நாதனாகிய நான் ரீநீட் வராதுன்னு எல்லாருக்கும் சொன்னேன், பட் ஆனால் ரீநீட் வந்துருச்சு, அப்போது எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட போகிறது நான் தான். அந்த இடத்துல சொல்யூஷன் எனக்கு என்ன? திருப்பி சொல்கிறேன், நான் கவனிக்காத ஏதோ ஒரு பாயிண்ட், நான் மனுஷன்தான், நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏதோ சொல்கிறாங்க ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. ஸோ தட் தவறுகள் மனிதர்கள் செய்கிறது சகஜம். ஸோ தட் நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நினச்சது எல்லாமே நடந்திருக்கா? கிடையாது. நம்ம நினைக்காதது நிறைய தடவை நடக்கும். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோ அஹெட், அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அதுபோல் நம்ம யோசிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். இந்த இடத்துல உங்களோட ப்ரையாரிட்டி இப்போ என்னவா இருக்கணும்? சப்போர்ட் அண்ட் கன்சோல். இப்போது டைரக்டாக ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க யாரு? பெற்றோர்களும் மாணவர்களும் தான். இந்த இடத்துல பெற்றோர்கள் ரொம்ப தொய்வாக ஃபீல் பண்ணும்போது, பெற்றோர்கள் வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் மாணவர்கள் அவங்களோட குழந்தைங்க பெற்றோர்களை சப்போர்ட்டிவாகவும் கன்சோல் பண்ணுற மாதிரியும் அந்த இடத்துல அவங்கள வச்சுக்கணும். ஒருவேளை மாணவர்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் கன்சோல் பண்ணுற இடத்துலையும் இருக்கணும். கன்சோல்னா என்னங்க? அவங்க ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப வருத்தப்படும் போது அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை சொல்லணும். ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு ஒரு குழந்தை கால் பண்ணாங்க, நான் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன் சார், ரீநீட் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான், ஓகேப்பா, ஜூலை 8ஆம் தேதி நமக்கு தெரியும்,
அந்த ஜூலை 8ஆம் தேதி ரீநீட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ரீநீட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா படித்து ரீநீட் எழுதுங்க, இன்னொரு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை ரீநீட் இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. கம்மிங் 2025 எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவுட் பர்ஃபார்மராக வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பெட்டர் காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்ப்பா. இப்படி பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லும்போது அவங்கள ஹாப்பியராக ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாகவும், ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள கன்சோல் பண்ணுற இடத்துலையும் தங்களை வச்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம் இந்த நேரத்தில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ரியல். மற்றவங்களால இதை ஃபீல் பண்ணவே முடியாது. நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யார் அந்த மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட வேதனையும் புரியுமே தவிர, கூட இருக்கக்கூடிய பெற்றோர்கள்னா குழந்தைங்களுக்கு கூட பெற்றோர்களோட ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்க முடியாது. குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை பெற்றோர்களால் கூட முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால திஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி 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 ரியல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் பி கேர்லெஸ் அபவுட் இட். ஏன் இந்த இடத்துல நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அபவுட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு பேரண்ட் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட குழந்தை 2021 நீட்டு ஃப்ரெஷராக எழுதுகிறாங்க. மார்க்கு தேவையான அளவுக்கு இல்லை மெரிட்டில் போகிறதுக்கு. அவங்க நடுத்தர குடும்பம் தான். அதனால் அந்த பையனை என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிப்பீட்டர் கோர்ஸுக்கு சேர்த்து விடுறாரு. ட்ராப் எடுத்து ரிப்பீட்டர் கோர்ஸுக்கு சேர்த்து விடுறாரு. 2023 அவங்கள வந்து நீட் அப்பியர் பண்ணுறதுக்கு அவங்கள தயார்படுத்துகிறாரு. இதற்கிடையில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீஸை கட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். ஸோ கஷ்டப்பட்டு திருப்பியும் நீட் படிக்க வைக்கிறாங்க, நீட் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ரிசல்ட்டும் வருது. ரிசல்ட் வந்த நாள்லேருந்து ஒரு படபடப்பு, ஒரு ஸ்ட்ரெஸ். என்னன்னா, நம்ம மகன் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்குக்கு இந்த வருஷமாவது மெரிட்டில் சீட் கிடச்சிருமா 2023 அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம், அந்த ரிசல்ட் வருது, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுறாங்க, ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது அந்த ஏக்கமே என்னவா மாறிடுதுங்க, மன அழுத்தமாக மாறுது. அந்த மன அழுத்தம் ரொம்ப உச்சத்தை தொட்டு அவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக்கே வருது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தையோட படிப்பு, அவங்களோட ஒரு கோர்ஸில் போய் சேரணுங்கிற அந்த மன அழுத்தம் அவருக்கு வந்து மெடிசின் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. மைல்டு ஹார்ட் அட்டாக்கே ஏற்படுத்திடுச்சு. அதை தான் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், மனிதர்கள் அப்படிங்கிறவங்கள மிக அதிகமாக பாதிக்கக்கூடியது மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துக்கு நம்ம இரையாகிடக்கூடாது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நிறைய ஷாக்கிங்கான அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நம்ம முதலையே வச்சுக்கணும். குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கங்கிறத விட பெரியவங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்கங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய உண்மை. ஏன்னா பெரியவர்கள் ஒரு மன அழுத்தம், அப்புறம் ஒரு மன போராட்டம், இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக நம்ம இருக்கணும். காரணம் என்னென்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு. பட் ஆனால் நம்ம அதுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸை கன்சோல் பண்ணுற இடத்துல இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போது ஒரு 400 மார்க் ஒரு பையன் வாங்கியிருக்கான், ரீநீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட உடனே சொல்லணும், அப்பா அம்மா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக 2025 நல்ல மார்க் எடுத்து நான் போய் காமிக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு கன்சோல் பண்ணுற இடத்துல உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம குழந்தை இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறான், நல்ல ஒரு ஆர்வத்தோடு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு வரும். ஒருவேளை ரீநீட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் 650 600க்கு மேலே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும் பேரண்ட்ஸ் கிட்ட, ரீநீட் இருந்தாலும் என்னோட பொட்டன்ஷியலை திரும்பி நான் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஐயோ ரீநீட் வச்சுட்டாங்களா, திருப்பி 650 மதிப்பெண்கள் வாங்குறதெல்லாம் சாத்தியமில்லை, ஐயோ என்னால் முடியாது அப்படி சொல்லி பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தாமல், என்னால் முடியும், நான் உங்கள் குழந்தை, நான் திருப்பியும் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டுவேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, இப்படி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ரியல். அதை வந்து அடுத்தவங்களுக்கு விசிபிளாக தெரியாது, பேய் பிசாசு கண்ணுக்கு தெரியாதுங்கிறாங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ். ஸோ அதில் மாட்டிக்காமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறத குழந்தைங்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும்.
எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் எ குட் ரீசன். நல்ல ஒரு காரணத்துக்காக தான் எந்த ஒரு விஷயமும் நடக்குது. எது நடந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். நடந்தது நடப்பது நடக்க போகுது, அனைத்தும் நன்மைக்கே. டோன்ட் ரிக்ரெட். என்ன முடிவு வரப்போதோ அதை நினச்சி நீங்கள் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜூலை 8 என்ன வேர்டிக்ட் வரும், என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நானே இந்த இடத்துல உங்கள் முன்னாடி சொல்கிறேன், திருப்பியும் ரீநீட் வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொன்ன நானே, ஒருவேளை ஜூலை 8ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட் ரீநீட் வைங்கன்னு சொன்னார்னா ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல போய் என்னால் எதையும் மாற்றி அமைக்கவும் முடியாது. அந்த இடத்துல நான் திருப்பி 3ஆவது தடவை உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம், என்னால் புரிஞ்சுக்க முடியாத, என்னோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி ரீநீட் வைங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் என்னையே குற்றம் சொல்லிக்கிறத விட்டுட்டு என்ன அவுட்கம் வந்துச்சோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு இனி வர காலங்களில் வரக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழி நடத்துறதுக்கு அது ஒரு பாடமாக எடுத்துக்கணுமே தவிர, அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, இனிமே நான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன், இனிமே இந்த ஃபீல்டில் நான் இருக்கவே மாட்டேன்னு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை எடுத்தால் யார் பாதிப்பா? நானும் என்னோட ஃபேமிலியும் மட்டும்தான் பாதிப்போம், மற்ற யாருமே பாதிக்க போகிறதில்ல. அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட முடிவு ஜூலை 8ஆம் தேதி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நம்ம குற்றம் செய்ததா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம மேலே நாமளே குற்றம் சுமத்திக்க கூடாது. ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன, ஜூலை 6 நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி NTA MCC இவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் NTA தெரிவிச்சிருந்தாங்க, ஜூலை 6 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டும் கவுன்சிலிங்க்கு தடை விதிக்கலை. அதனால் இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு காலையிலையோ கால்ஃபார் வந்துடும். கால்ஃபார் வந்தால் அதுக்கு என்னவோ அந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடணும். ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் வாங்கின எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் தான். அதே போல் ஸ்டேட் கோட்டா ஷெட்யூல் MCC ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சுப்ரீம் கோர்ட் வில் டேக் ஆக்ஷன் ஸோ தட் சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஜூலை 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ரீஓப்பன் ஆகும்போது அதை விசாரிப்பாங்க. நீட் கேஸ் ஜூலை 8ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது, அதை விசாரணைக்கு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கணும். கேஸ் ஃபார் ரீநீட் வேணும்னு கேசஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ரீநீட் வேண்டாம் அப்படின்னும் கேசஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. லேட்டஸ்டாக நேற்று ஒரு 56 கேண்டிடேட்ஸ், அவங்க எல்லாருமே குஜராத்தை சேர்ந்தவங்க, எல்லாருமே டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரீநீட் அப்படிங்கிறது அன்ரீசனபிள், காரணமற்றது, அது ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சர் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதனால் சுப்ரீம் கோர்ட் NTA நீட் UG கேன்சல் பண்ணுறதை தடுக்கணும். NTA நீட் UG 2024 கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லணும்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரீநீட் வேண்டும் அப்படிங்கிற கேசஸும் இருக்குது, ரீநீட் வேண்டாம் அப்படிங்கிற கேசஸும் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் எப்படி முடிவெடுக்க போகிறாங்களோ அந்த முடிவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்டோட இருப்போம் ஜூலை 8ஆம் தேதி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். திருப்பி நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், திருப்பி வலியுறுத்தி சொல்கிற விஷயம், ஸ்ட்ரெஸ் இஸ் ரியல். அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய சக்தி, பெற்றோர்களோட மன அழுத்தத்தை போக்கக்கூடிய சக்தி குழந்தைகளுக்கு இருக்குது. குழந்தைகளோட மன அழுத்தத்தை சுத்தமாக இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி பெற்றோர்களுக்கு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாகவும் ஒருத்தர் கன்சோல் பண்ணிக்கிட்டும் இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நான் உங்கள் முன் வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம், பட் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். வி ஆர் நாட் மணி மைண்டட், வி ஆர் வெல் விஷர்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் நான் மனமகிழ்ச்சியோட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, பெற்றோர்களும் மாணவர்களும் குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது கன்சோல் பண்ணுற இடத்துலையும் உங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நாள் இனிமையானதாகவும் சந்தோஷமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும் ஒவ்வொரு நாளுமே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.